வணக்கங்க, வெல்கம் பேக் டு நிலாஸ் வேலும் அருளும். சக்சஸ் இஸ் யோர்ஸ் டு ஆல் மை சப்ஸ்கிரைபர். இன்னைக்கு நான் ஒரு சுவாரஸ்யமான தகவலோட வந்திருக்கேன். அண்ணா நகர்ல 6th அவென்யூ பாத்தீங்கன்னா அங்க ஒரு சுயம்பு விருட்ச விநாயகர் அவதரிச்சிருக்கிறாருங்க. அந்த மரம், அந்த விருட்சம் எப்படி விநாயகரா அது வழிபடப்பட்டது, அது யார், அது யாராவது ஒருத்தர் அதை கண்டெடுத்திருக்கணும், கண்டுபிடிச்சிருக்கணும் இல்லைங்களா, யாராவது ஒருத்தர் அதை பார்த்துருக்கணும் இல்லைங்களா, அதனுடைய ஸ்தல வரலாறு என்னன்னு நம்ம அங்க போய் அந்த குருஜி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுப்போம். வரீங்களா? போலாம். 48வது நாள் மண்டல பூஜை முடிச்சுட்டு அந்த கோயிலில் இருந்தேன். அப்போ அந்த சித்தர் உன் கடமை இங்கே முடிஞ்சு போச்சு, நீ கிளம்பு, அண்ணா நகர் கோயிலில் போய் உன் சேவையை தொடர்ந்து செய்ய அப்படின்னார். அப்படியே இங்கே என்னுடைய குருநாதருடைய டிரைவர் கணேசன் பேர், அவர் தான் என்னை இங்கே கூட்டின்னு வந்தார். கூட்டின்னு பிரதோஷ பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். நான் ஒரு 5-6 பிரதோஷம் பண்ணியிருப்பேன். 6வது பிரதோஷம் 7வது பிரதோஷம் பண்ணும்பொழுது இதே மாதிரி தான் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய வலது கையை துதிக்கை கை மேல விழுந்தா எப்படி இருக்கும், யானைக்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்க போறோம், தலையில யானை துதிக்கை வைக்கும் பாருங்க, அதே மாதிரி இந்த வலது கையில துதிக்கை மாதிரி ஏதோ ஒன்று நம்ம கையை பிடிச்சி இழுக்கிறார். துதிக்கை தான் நல்லா தெரியுது, கை வெயிட், அவ்வளவு வெயிட் கையில, கை வலி தாங்க முடியல எனக்கு. உடனே இன்னொரு அபிஷேகம் பண்ண விடாம படுத்துட்டு மரத்துல அந்த பாலை கொட்டினேன். பாலை கொட்டினோன்னா விஸ்வரூபமா சுயம்புவா இந்த பிள்ளையார் எனக்கு காட்சி கொடுத்தார். அதோட இன்னி வரைக்கும் என்னை தூங்க விட மாட்டேங்கிறார். அதுல இருந்து ஆரம்பிச்சது அப்படியே ஒரு கடாட்சமா பகவான் அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நிறைய சித்திகள் கிடைக்கிறது, காரிய சித்தி அனுகூலமாறு. அதே மாதிரி எனக்கு ஒரு சித்தி பண்ணி கொடுத்தார். இந்த செட்டை போடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, நான் ஒரு சாதாரண மனுஷன், எனக்கு இந்த தகுதியை கொடுத்து இந்த செட்டை முதல்ல மேல் கூரையை போட்டிருக்கேன். கூடிய சீக்கிரம் பிள்ளையார நகர்த்திட்டு சிவன் ரெட்டலிங்கம் வச்சு ரெட்ட பிள்ளையாரா இந்த கோயிலை கும்பாபிஷேகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். அதுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நீங்க எல்லாருமா சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். கூட்டு பிரார்த்தனையில தான் எது ஒன்று நமக்கு நிறைவேறும். அதே மாதிரி சீக்கிரமா அந்த அனுகிரகத்தை எல்லாருமா சேர்ந்து வாங்கி கொடுக்கணும்னு மனசார எல்லாரையும் பிரார்த்திக்கிறேன். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.